நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள பல லட்சக்கணக்கான ஓட்டர் ஐடி கேன்சல் பண்ணியிருக்காங்க. வாக்காளர் பட்டியலிருந்து பெயரும் நீக்கப்பட்டிருக்காங்க. அந்த லிஸ்ட்ல உங்க பெயர் இருக்கான்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க மக்களே. அப்படி உங்களுடைய பெயர் இல்லன்னா, ஒரு புதிய ஃபார்ம் 6 வந்து ஃபில் பண்ணி, புதிய ஓட்டர் கார்ட வாங்குற மாரி இருக்கும். இந்த வீடியோவுல எப்படி போயிட்டு செக் பண்றது அப்படின்றத தான் ஃபுல்லா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோவ ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லா பாருங்க. மக்களே, நம்முடைய தமிழ் மொழியையும், தமிழ் மண்ணையும் நேசிப்பவர்களா இருந்தா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிங்க. மக்களே, உங்களுக்கான ஒரு கேள்வி. இப்ப வரப்போற எலக்ஷன்ல யாரு ஜெயிப்பாங்க, வெற்றி பெறுவார்கள் என்பத உங்களுடைய கருத்த நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு வோட்டர்ஸ் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதும் இந்த மாரி தான் வரும். இதில டிக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. வோட்டர்ஸ் அப்படின்றத டிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோனே இந்த மாரி தான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வரும். இங்க பாருங்க. இப்படி தான் வரும். இதில 2 ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. லாகின் ஒரு சைன் அப்ன்னுட்டு. சரிங்களா? லாகின்ன்றது வந்து ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணவங்க டைரக்ட்டா லாகின் ஆகலாம். சைன் அப்ன்றது புதுசா போறவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு உங்களுக்கு உள்ள போற மாரி இருக்கும். அதோடைய ப்ராசஸ் பார்த்துடலாம் வாங்க. இங்க பாருங்க மொபைல் நம்பர்ன்னு இருக்கா? இந்த மொபைல் நம்பர்ன்ற இடத்துல மொபைல் நம்பர என்ட்ரி பண்ணிட்டு, மெயில் ஐடி போட்டா போடலாம், போகாட்டி இருக்கலாம். அதுக்கப்புறம் கீழ இருக்க கேப்சாவ எடுத்து என்ட்ரி கேப்சான்ற இடத்துல போட்டு, கன்டின்யூ அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் நெக்ஸ்ட் பேஜ் வரும். அதுல உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் கேட்கும். அத என்ட்ரி பண்ணிட்டு ஓகே குடுத்தீங்கன்னா, உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி எடுத்து நீங்க என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆயிடும் சரிங்களா? ரிஜிஸ்டர் ஆனதும் மறுபடியும் லாகின் அப்படின்றத டச் பண்ணணும் சரிங்களா? மறுபடியும் லாகின்ன்றத டச் பண்ண உடனே உங்களுக்கு வேற பேஜ் ஒண்ணு ஓப்பன் ஆகும் சரிங்களா? இங்க பாருங்க நான் லாகின்ன்றத டச் பண்றேன். இந்த மாரி தான் உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல சிம்பிளா நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய ஃபர்ஸ்ட் போட்டீங்க பார்த்தீங்களா? அந்த மொபைல் நம்பர போட்டுட்டு, கேப்சாவ எடுத்து இங்க கீழ என்ட்ரி கேப்சான்ற இடத்துல கிளிக் பண்ணி என்ட்ரி பண்ணிட்டு, ரிக்வெஸ்ட் ஓடிபின்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி எடுத்து கரெக்ட்டா என்ட்ரி பண்ணிட்டு, வெரிஃபை அண்ட் லாகின் அப்படின்றத குடுங்க. குடுத்த உடனே உங்களுக்கு போர்ட்டலுக்குள்ள போயிடும். சரிங்களா? இந்த மாரி டைரக்ட்டா லாகின் ஆயிடும். லாகின் ஆயிட உடனே நீங்க இத ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு இது லாகின் பண்றதுல பெருசா ரொம்ப பிரச்சனை இருந்துச்சுன்னா, ப்ராப்ளம் இருந்தா நான் டைரக்ட்டா லிங்க் குடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்ல. இங்க பாருங்க. இந்த சர்ச் யுவர் நேம் இன் வோட்டர் லிஸ்ட்ன்னு இருக்கா? அத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இந்த மாரி தான் லோட் ஆகும். ஒரு சில செகண்டு. இங்க பாருங்க இந்த மாரி வந்துடுச்சுங்களா? இதுல எந்த சேஞ்சும் பண்ணாதீங்க. சர்ச் வோட்டர் நேம் இன் வோட்டர் லிஸ்ட்ன்னு இருக்கா? மேல நீல கலர்ல டிக் பண்ணிட்டு அதுவே இருக்கட்டும். கீழ பாருங்க. ஃபர்ஸ்ட்ல சர்ச் பை எ ஃபிக்ஸ் நம்பர்ன்னு இருக்கா? உங்களுடைய வோட்டர் ஐடி நம்பர போட்டு செக் பண்ற மாரியும், சர்ச் பை உங்களுடைய டீட்டெயில்ல 2வது டீட்டெயில் குடுத்தும், 3வது மொபைல் நம்பர குடுத்தும் செக் பண்ணிக்கலாம். நம்மகிட்ட வோட்டர் ஐடி இருக்கு, வோட்டர் நம்பர் இருக்கு. அதனால அத வச்சு நம்ம செக் பண்ணலாம் வாங்க. இங்க பாருங்க உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். லாங்குவேஜ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் பாருங்க. தமிழ்ன்றத செலக்ட் பண்ணிட்டு, நீங்களும் அதே மாரி செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ண உடனே கீழ பாருங்க யுவர் எஃபிக்ஸ் நம்பர்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? இங்க பாருங்க. உங்களுடைய எஃபிக்ஸ் நம்பர நீங்க கரெக்ட்டா போட்டுக்கோங்க. வோட்டர் ஐடி நம்பருங்க. எல்லாருடைய வோட்டர் ஐடி கார்டுலயும் இருக்கும். இந்த மாரி. இப்போ வந்து உங்களுடைய ஸ்டேட்ட செலக்ட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடுன்றத நம்மளுடைய ஸ்டேட்ட. இங்க கீழ கிரீன் கலர்ல கேப்ச்சா இருக்கு பார்த்தீங்களா? அத எடுத்து கரெக்ட்டா போடுங்க. சரிங்களா? கரெக்ட்டா அந்த பாக்ஸ்ல போட்டு, சர்ச் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க நான் என்ட்ரி பண்றேன். நான் டைரக்ட்டா லிங்க் குடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல. அத கிளிக் பண்ணிட்டு நீங்க டைரக்ட்டா உள்ள வந்தும் சர்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? இங்க பாருங்க இந்த மாரி வந்துருச்சு சரிங்களா? சர்ச் பண்ணோனே இந்த மாரி சர்ச் ரிசல்ட் வந்துடுச்சு. இங்க பாருங்க எஃபிக்ஸ் நம்பரு, பேரு, என்னுடைய வயது, இந்த மாரி எல்லா டீட்டெயிலும் வந்துடுச்சு சரிங்களா? இந்த மாரி எல்லா டீட்டெயிலோடும் அப்படியே இப்படி ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா, லாஸ்ட்ல வந்து வியூ டீட்டெயில்னு இருக்கு பார்த்தீங்களா? அத கிளிக் பண்ணா இன்னும் தெளிவா மொத்த டீட்டெயிலும் குடுத்துரும். இங்க பாருங்க மொத்த டீட்டெயிலும் குடுத்துருச்சு. இந்த மாரி லிஸ்ட்ல உங்க பெயர் இருந்துச்சுன்னா, உங்களுடைய வரைவு வாக்காளர் பட்டியல்ல பெயர் இருக்குன்றது அர்த்தம். உங்களுடைய வாக்கு கேன்சல் ஆவல அப்படின்றது அர்த்தங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இத உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து, அவங்க பெயர் இருக்கா, இல்லையான்றத வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டும். அதுக்கு முன்னாடி மக்களே உங்களுக்கான ஒரு கேள்வி. இந்த வீடியோவை பார்த்துட்டு செக் பண்ண எல்லாரும் உங்களுடைய பெயர் இருக்கா, இல்லையான்றத
மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.